வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மெட்ரோ. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நல்ல தங்கால். சில கதைகளை கேட்டதும் நெஞ்சம் நெகிழும், சில கதைகளை கேட்டதும் நெஞ்சம் கனக்கும். நல்ல தங்கால் கதையை கேட்டால் இது ரெண்டுமே நடக்கும். அர்ஜுனாபுரம் இது விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்புக்கு அருகில் உள்ளது. இங்கு மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என செழிப்பான ஊர். வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இதுதான் நல்ல தங்கால் பிறந்த ஊர். மதுராபுரி மாநகரத்துல பிறந்தவரு ராமலிங்க மகாராஜா. இவரு அர்ஜுனாபுரத்தை தலைமை இடமாக வைத்து ஆண்டு வந்தார். இவர் மனைவி இந்திராணி. இவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தான் குழந்தைகள் பிறந்தன. மூத்தவன் நல்ல தம்பி, இளையவள் நல்ல தங்கால். ரெண்டு பேருமே ரொம்ப செல்வ செழிப்பா வளர்ந்துட்டு வராங்க. ராமலிங்க மகாராஜாக்கு முதுமை காலமும் வந்தது. தான் கண்ணை மூடுறதுக்குள்ள நல்ல தம்பிக்கு முடி சுட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால நல்ல தம்பிக்கு திருமணம் செய்ய முடிவும் செய்யறாங்க. அதற்காக குந்தல தேசத்தை ஆட்சி செய்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. மனமுடிந்த 10ஆம் நாள் இந்திராணி இறந்து போறாங்க. மனைவி இருந்த துக்கத்தினாலேயும் மகளுக்கு இன்னும் திருமணம் செஞ்சு வைக்கலையே அப்படின்ற வருத்தத்தாலையும் ராமலிங்க மகாராஜாவும் கொஞ்ச நாள்ல இருந்து போறாரு. தாய் தந்தை இல்லை அப்படின்ற குறையே இல்லாம நல்ல தங்காலை வளர்க்கிறாரு நல்ல தம்பி. பல இடங்கள்ல வரன் தேடி மானாமதுரை காசிராஜனுக்கு நல்ல தங்காலை மனம் முடித்தான் நல்ல தம்பி. திருமணமாகும் பொழுது நல்ல தங்காலுக்கு 7 வயது. நல்ல தம்பி தங்கைக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். தங்கத்திலும் வைரத்திலும் ஆபரணங்கள், வெள்ளியிலே பாத்திரங்கள், வேலி நிறைய வெள்ளாடு, பட்டி நிறைய பால்பசு, மோர்க்கடைய முக்காலி, அடுக்கடுக்கான பண்ட பாத்திரங்கள், சீதனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் 9 பணிப்பெண்களையும் கொடுத்து அனுப்பினான் நல்ல தம்பி. அண்ணனை பிரிய மனமின்றி காசிராஜனுடன் மானாமதுரை புறப்பட்டாள் நல்ல தங்கால். திருமணமான பிறகு நல்ல தங்காலை நல்ல தம்பி ஒரு முறை கூட மானாமதுரை சென்று பார்க்கவில்லை. அதற்கு காரணம் மூலி அலங்காரிதான். பேரே ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லைங்க. அவளுடைய குணமும் அப்படித்தான் இருந்திருக்கு. நல்ல தங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். மண்ணும் பொன்னாகும் மானாமதுரையில பயங்கரமான தண்ணீர் பஞ்சம். வானம் பொய்த்து போனது. 12 வருடமாக மழை இல்லை. மக்கள் பஞ்சத்தால் எல்லாம் விற்றார்கள். நல்ல தங்காலும் தாலியை தவிர எல்லாம் விற்றாள். மக்கள் பசியால் சாகத் தொடங்கினார்கள். நல்ல தங்கால் தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அண்ணன் அரண்மனைக்கு செல்வதென தீர்மானம் செய்தாள். ஆனால் காசிராஜன் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அழையா விருந்தாளியாக எங்கும் செல்லக்கூடாது என மறுத்தான். பிள்ளைகளுக்காக மனம் இறங்கினாள் நல்ல தங்கால். பிள்ளைகளுடன் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரம் புறப்பட்டு சென்றாள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். பிள்ளைகளால் நடக்க முடியவில்லை. அம்மா பசி பசி என அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அங்கு வேட்டையாட வந்தான். நல்ல தங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான். தலைவிரி கோலமாக பசியில் மெலிந்து யாருனே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கிற நல்ல தங்காலை பார்த்து வாய் விட்டு அழறான். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பதனை பார்த்து உடனே அரண்மனைக்கு போ, அங்கு எல்லாம் இருக்கிறது, நான் மானை வேட்டையாடி விட்டு வந்து விடுகிறேன் என சொல்லி ஓடி போனான். மூலிக்கு இவர்கள் வருவது தெரிந்து எல்லா உணவுகளையும் ஒளித்து வைத்தாள். பழைய துணியை உடுத்தி கொண்டு மூலையில் படுத்து கொண்டாள். நல்ல தங்கால் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று அழுது கூப்பிட்டாள். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்ல தங்கால் நான் பத்தினியானால் கதவு படீரென்று திறக்கட்டும் என்றாள். கதவு திறந்தது. பிள்ளைகள் உள்ளே ஓடி தேங்காவையும் மாங்காவையும் எடுத்தன. மூலி அலங்காரி தேங்காவையும் மாங்காவையும் விருட்டென்று பறித்து போட்டாள். அழுகிய மாங்காவையும் தேங்காவையும் எடுத்து கொடுத்தாள். இதை பார்த்த நல்ல தங்கால் பதறினாள். அண்ணி, என் பிள்ளைகளின் பசியை ஆற்றுங்கள் என்றார். அதற்கு மூலி அலங்காரி, நீ வேற, இங்கேயுமே ரொம்ப பஞ்சம், அரிசிக்கெல்லாம் எங்க போறது, வேணும்னா கொஞ்சம் கேப்பை தரேன், அது உன் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடு அப்படின்னு சொல்றா. மக்கி போன கேப்பையையும் உடைந்த திருகையையும் கொடுத்தாள். பணிப்பெண்ணிடம் ஓட்டை பானையையும் ஈரை மட்டைகளையும் கொடுக்க சொல்லி அனுப்பி வைத்தாள். நல்ல தங்கால் மக்கிய கேப்பையை அரைத்து ஒரு வழியாக கஞ்சி காய்ச்ச ஆரம்பித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தைகள் பசியாரணும் என எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள்
கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள். பானையை தட்டிவிட்டாள். பானை உடைந்து கூழ் வழிந்து ஓடியது. பாவம், பசியில் இருந்த பிள்ளைகள் அதை வழித்து குடித்தார்கள். நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம் என பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சென்றார். அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டு தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள். நல்லதங்காள் மறுத்துவிட்டாள். பாழும் கிணறு தேடி போனாள். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரிய ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே போனாள். நல்லதங்காள் பாழும் கிணற்றுக்கு வந்தாள். அப்பொழுது தன் கணவன் அழையா விருந்தாளியாக எங்கும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வருது. தன்னை தானே நொந்துக்கிறா. கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்று படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள். இப்படியே 6 பிள்ளைகளையும் தூக்கி போட்டு விட்டாள். மூத்த பிள்ளை நல்லதங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான். அம்மா, நான் தகப்பன் பேர் சொல்வேன், உன் பேர் சொல்வேன், என்னை மட்டுமாவது விட்டுவிடு என அழுது கொண்டே ஓடினான். நல்லதங்காள் கதறி அழுத மூத்த பிள்ளையையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள். பிறகு தானும் குதித்தாள். நல்லதங்காலும் 7 பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்ல தம்பி மானை வேட்டையாடி முடித்து வீட்டிற்கு வந்தான். தங்கையையும் பிள்ளைகளையும் காணவில்லை என பதறி போனான். மூலியிடம் தங்கையும் பிள்ளைகளும் எங்கே என கேட்டான். சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறிகள் வைத்தேன், சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றா. நல்ல தம்பி இதை நம்பாம அக்கம் பக்கம் சென்று கேட்டான். அவர்கள் உண்மையை கூறினார்கள். உடனே தங்கையையும் பிள்ளைகளையும் தேடி போறான். வழியில கிடக்கிற ஆவாரஞ்செடிகளை பின்தொடர்ந்தே போறான். இன்னொரு பக்கம் மானாமதுரையில நல்ல மழை, நாடு செழிப்படைந்தது. காசிராஜன் தன் மனைவி மக்களை கூட்டி போறதுக்காக காட்டு வழியில வந்துட்டு இருக்கான். நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒரே நேரத்துல அந்த கிணற்றுக்கு பக்கத்துல வரான். கிணத்துல அவன் தங்கையும் பிள்ளைகளும் இறந்து மிதக்குறாங்க. அதை பார்த்து கதறி கதறி அழுறான். அவங்கள வெளியில எடுத்து ஈம காரியங்களை செய்யறான். இத்தனைக்கும் காரணமா இருந்த மூலி அலங்காரியையும் அவள் வம்சத்தையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறான். அரண்மனைக்கு போய் மூலி கிட்ட, ஒரு துக்கம் நடந்த வீட்டுலதான் சுபகாரியம் நடக்கணும், உன் தம்பிக்கு திருமணம் செய்யலாம், உன் சொந்தக்காரங்க எல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்றான். மூலிக்கு பயங்கரமான சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நல்ல தம்பி அரண்மனை சிற்பி மூலம் ஒரு மண்டபத்தை உருவாக்குறான். அந்த மண்டபத்துல மூலி சொந்தக்காரங்களையும் வேறொரு மண்டபத்துல தன்னோட சொந்தக்காரங்களையும் உட்கார வைக்கிறான். திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் திட்டப்படி அந்த மண்டபம் இடிந்து விழுந்தது. மூலியும் அவளது வம்சமும் அடியோடு அழிந்தது. தன்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நல்ல தம்பி ஈட்டி மேல பாஞ்சி தன் உயிரை மாய்ச்சிக்கிறான். நல்ல தங்காள் அன்னைக்கு கிணத்துல விழுந்து இருந்தாலும் இன்றும் கதை வடிவில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாள். வறுமை ஒரு பக்கம், மூலியின் கொடுமை ஒரு பக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, அதை விட கொடியது மனித தன்மையற்ற செயல். நம்மள எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாத்த விட கொடுமையானது பசி, வறுமை. நல்லதங்காலை போல இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் வறுமையிலையும் பசியிலையும் வாடிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியே செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டு விடை பெறுகிறேன். நன்றி.